ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 661வது நாமாவளியாக ஓம் மகாமாயினே நமஹ. முருகப்பெருமான மூல காரணமான மாயையை உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. பெரும் மாயை உடையவர் அப்படின்னு ஒரு அர்த்தம். இந்த மாயா அப்படின்னா மாயை, அதாவது இறைவன் சக்தி, கபடம், தந்திரம், ஜாலம், கற்பனை, அதாவது இல்லாதது இருப்பதாக காட்டுவதுக்கு இதுக்கெல்லாம் மாயான்னு பேர். இந்த இடத்துல மாயா சக்தியின் துணை கொண்டு தான் இந்த பிரபஞ்சத்தை இறைவன் எல்லாத்தையும் படைக்கிறார். மாயையின் துணை கொண்டு அது மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் ஆதாரமாக இருக்கக்கூடியது இறை சக்தி. அந்த இறை சக்தி எப்படி இருக்கும்னா தந்திரம், அதாவது ஒவ்வொரு விதமான ஜாலம், ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு பொருளால் ஆனந்தம் கிடைக்கிற மாதிரி இருக்கும், ஒவ்வொரு செயலால் ஒவ்வொரு சந்தோஷம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதில் தான் பலவிதமான 64 கலைகள், அந்த 64 கலைகளும் ஒன்றொன்றும் ஒவ்வொரு விதமான ஆனந்தத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கும் மேலே பெரும் சக்தி இறைவன். அந்த மாயையையும் கட்டுப்படுத்தக்கூடியவர் குமார பரமேஸ்வரன். அதனால்தான் இந்த மாயா சக்தியை வைத்து தான் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இறைவனே சிருஷ்டியை பண்ணுறார். அப்பேற்பட்ட அந்த மாயா சக்திகள் ஒன்றும் ஒவ்வொரு விதமான செயலை செய்யக்கூடியது. இந்த அசுர சக்திகள் இருக்கா இல்லையா, அசுர பத்மன், தாரகன், சிங்கமுன், இவானா யார் அப்படின்னா மாயையின் குழந்தைங்க தான். அப்படி மாயையினுடைய குழந்தைகள் அவள் அவ்வளோ யுத்தம் பண்ணும்போதும் அப்பேற்பட்ட ஜாலங்களெல்லாம் காட்டி யுத்தம் பண்ணுறா. அப்போ அதையும் சுவாமி அந்த அவளுடைய அந்த மாயையை அந்த மாயா சக்தியாலே அடக்கிறார். அந்த யுத்தம் நடந்த இடம் தான் நம்ம திருப்போரூர். அந்த இடத்துல தான் ஸ்வமராபுரி வேலன்னு முருகப்பெருமானுக்கு பேர். அப்படி அந்த இடத்துல யுத்தம், ஆகாசத்தில் யுத்தம் நடந்த இடம். அப்பேற்பட்ட அந்த மாயை சக்தியினுடைய குமாரனாக இருக்கக்கூடியவர் முருகப்பெருமானை பார்த்து சொல்லக்கூடிய வாக்கு எப்பேற்பட்டதாக கந்தபுராணத்தில் வர்ணிக்க அப்படின்னா, கோலமா மஞ்சை தன்னில் குலவிய குமரன் தன்னை பாலன் என்று இருந்தேன் அந்நாள் பரிசிவை உணர்ந்திலேன் யான் மாலையன் தனக்கும் ஏனை வானவர் தமக்கும் யாருக்கும் மூல காரணமாய் நின்ற மூர்த்தி இம்மூர்த்தி என்றோ அப்படின்னு அழகாக வர்ணிப்பார். இப்படி முருகனை வர்ணிக்கிறவர் யார்னா மாயையினுடைய பையன். அப்போ அந்த மாயையினுடைய பையனையே பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய மூல காரணமான மாயை உடையவர் குமார பரமேஸ்வரன். அவர்கிட்ட எந்த விதமான மாயா சக்திகளும் சரி, காமாதி சக்திகளும் எதுவும் ஒன்றும் பண்ணாது. அதனால்தான் மன்மதனை பார்க்குறார், அவன் பஸ்மமாயிடுறான். காமதகனம், அதுக்கப்புறம் தான் குமார ஜனனமே ஆகுது. இது மாதிரி இந்த மாயைகள், காமாதி சக்திகள் இதெல்லாம் பொசுக்கும் பொழுது அந்த சாம்பல் என்ன ஆகும்னா சக்தியாக மாறிடும். எதுக்கு அது உரமாகும்னா நன்மைக்கு அது உரமாகி நமக்கு இறையருளை கிடைப்பதற்கு அது துணையாக இருக்கும். அப்படி நம்ம பார்க்கக்கூடிய அத்தனை இந்திர ஜாலங்கள், இந்த தந்திரங்கள், இதுக்கு எல்லாத்துக்கும் மேலாக குமார பரமேஸ்வரன் எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்கார். அதை தான் அந்த நாமாவளி மூல காரணமான மாயையை உடையவராக முருகனை வர்ணிக்கிறது. ஓம் மகாமாயினே நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.